வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் டைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்கொட்டை போட்டு ரசம் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். மாங்கொட்டை ரசத்துக்கு இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு வந்து துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3/4 லிட்டருக்கு வந்து நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா நீர்க்க பண்ணி வச்சுக்க போகிறோம். ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரசப்பொடிக்கு வந்து 3 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரா, பெருங்காய கட்டி. இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக 4 பீஸு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த தேங்காய் மாங்காய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சாமான்லாம் அந்த மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரா, பெருங்காயம் இதெல்லாம் வந்து நெய்யில் போட்டு முதல்ல வறுத்துக்கலாம். இது வறுப்பட்ட உடனே இந்த தேங்காவையும் போட்டு வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னாக்கா, மாங்கொட்டை வந்து இது மாதிரி நல்ல புளிப்பு மாங்காவாக இருந்ததுனாக்கா நம்ம வந்து இந்த ஃபுல்லாக சதையை எடுத்துட வேண்டாம். சதைப்பற்று ஒரு மாதிரி சதைப்பற்று இருக்கிற மாதிரி நம்ம மாங்காய் துண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இது மாதிரி எடுத்து வச்சுட்டுலாம். எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம வந்து புளிக்கு பதிலாக இந்த மாதிரி புளிப்புக்கு வந்து சில பேருக்கு வந்து புளி ஒத்துக்காது. அவள் வந்து இந்த எலுமிச்சம்பழம் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாள். அவளுக்கு வந்து இந்த மாதிரி ரசம் பண்ணி போட்டால் அவளுக்கு வந்து நல்லா இருக்கும். ரசம் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இதில் வந்து தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மாங்கொட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி ஒரு மாங்கொட்டை 2 மாங்கொட்டை அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து உப்பு மஞ்சப்பொடி எடுத்துருக்கேன். இப்போ வந்து முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ரசத்துக்கு வந்து இதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு இந்த சாமான்லாம் வறுத்துக்கலாம். தேங்காவை தவிர எல்லாத்தையும் வந்து முதல்ல வறுத்துக்க போகிறேன். பொன்னிறமாக ஆக்கிக்கலாம். இது நான் எடுத்துருக்கிற இந்த எல்லாமே வந்து இந்த ரசத்தில் போட்டுற போகிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இது பொன்னிறமாக வறுத்துட்டுருக்கேன். இந்த துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வாசனை வந்தால் அழகாக நல்லா இருக்கும். இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரையாக வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டாம். இது வறுப்பட்டு எடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தேங்காய் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப போடலை, கொஞ்சம் தான் போட்டுக்க போகிறோம். வறுப்பட்டு எடுத்து இது நான் வந்து மிக்சியில் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பருப்பு ஜலம் எடுத்துட்ட பருப்பில் இப்போ வந்து நான் இல்பச்சட்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்ல புளிப்பு மாங்காய் தான், மாங்கொட்டை அது. அதனால் வந்து நான் இதில் வந்து 2 சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வந்து நம்ம வந்து இந்த நெய் ஊற்றிருக்கிறதுல போட்டு வதக்கிக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் ஒரு வதங்கிக்கட்டும், எல்லாம் சேர்ந்துக்கட்டும். மாங்காய் கூட ஒரு வதங்கினா நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு வதங்கட்டும். இது வதங்கினோடனே என்ன பண்ண போகிறேன்னா, பாதி ஜலத்தை வந்து இந்த பருப்பு ஜலத்தை வந்து இதில் ஊற்றிக்க போகிறேன். மீதியை வந்து அப்புறம் வந்து நம்ம இந்த ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கும்போது மாங்காயோட புளிப்பு இறங்கும். இப்போ வந்து இந்த பருப்பு ஜலம் ஒரு பாதி எடுத்து ஊற்றிக்கலாம்ல. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இல்லை இந்த மாங்காவோட அந்த புளிப்பெல்லாம் வந்து இதில் இறங்கட்டும், ஒரு கொதி வரட்டும். ரசம் கொதிச்சுட்டுருக்கு. இந்த மேலே இருக்கிற அந்த தோலியெல்லாம் ஒரு சாஃப்டாகிற வரைக்கும் ஒரு கொதிக்க விட்டுடலாம். ட்ரையாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் போட்டு விடலாம். இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு ஜலத்தை போட்டு நம்ம விளாவிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். உங்களுக்கு பிடிக்கும்னாக்க நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் இஞ்சி கூட துருவி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த வதக்கும் போது.
ரசம் கொதிச்சுன்னு இருக்கு. நல்ல மாங்காய் அந்த தோலியெல்லாம் சாஃப்டாக எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பருப்பு ஜலத்தில் வந்து ஊற்றிட்டுலாம் ஊற்றிட்டு நுரைக்க விட்டுறலாம். ரசத்தை இதில் ஊற்றின்றேன். வந்து ஒரு கொதி வரக்கூடாது, நுரைச்சிட்டு வரும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை. நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகா வத்தல், ஜீரகம், கடுகு போட்டுக்கலாம். தாளிச்சுட்டுலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருக்கு, போட்டுடலாம். மாங்கொட்டை ரசம் ஜோராக ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.